லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த விசேட நடுவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான திறமைசாலிகளாக அமைந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த சரிகமபா இயக்குனர் குலாம் விசேட நடுவர்களை தெரிவு செய்யும் பொழுது திறமையான மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்த நடிகர் சரத்குமாருக்கு ஆள் உயர மாலை போட்டு வரவேற்றும் இருக்கின்றார்கள். பிறகு சரத்குமார் தன்னுடைய எவர்கிரீன் பாடலான சலக்கு சலக்கு பாடலுக்கு சினேகா மணிமேகலை, தன்னுடைய மருமகன், போட்டியாளர் பஞ்சமி உட்பட பலருடன் டான்ஸ் ஆடி அசைத்திருக்கின்றார். அதேபோல் சரத்குமாருக்காக பஞ்சமி தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த கத்திரிக்காய், முருங்கங்காய், வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளை கொடுத்து அங்கிருக்கின்ற ரசிகர்களை மெய்மறக்கச் செய்திருக்கின்றார். ஆசீர்வாதமும் வாங்கி சரத்குமாரின் உள்ளத்தை மகிழ வைத்திருக்கின்றார். பிறகு சரத்குமார் பேசும்பொழுது தமிழில் மகா சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றிருப்பது பலவருக்கும் ஒரு உதாரணமான நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சந்திப்பதற்கு இறைவன் வாய்ப்பளித்திருக்கிறான் என்று கூறியிருக்கின்றார். அந்த அளவு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரும் சரிகமபா நிகழ்ச்சி எதிர்காலத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும், அங்கு நடைபெற்ற குடும்ப விடயங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட போட்டியாளர்கள், அந்த குடும்பம், தொழில் இல்லாமல் படுகின்ற கஷ்டம், அந்த சிறுவர்களின் ஆசை போன்றவற்றை சரிகமபா நிகழ்ச்சியின் இயக்குநர்கள் நன்குணர்ந்து அது தொடர்பாக ஆராய்ந்து அவர்களுக்கு உதவி வழங்கக்கூடியவர்களின் செல்வாக்கினால் பல உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி நடுவர்களும் கூட அந்த சிறுவர்களுக்கு கூடுதலானாலோ தங்களால் முடியுமான உதவியை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த சரிகமபா நிகழ்ச்சி பிரபல்யம் பெற்றிருந்தது. உலகத்தில் இருக்கின்ற பிரபல்யமான பலர் இவ்வாறான பல போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தவர்கள் என்றால் அது மிகையான ஓர் தகவல் அல்ல. ஏனென்றால் பல பேர் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல போட்டிகளில் தங்கள் திறமைகளை நிலைநாட்டி அதனூடாக பிரபல்யம் பெற்றவர்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சரிகமபா நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருந்தமை பாராட்டக்கூடியது என்று பல ரசிகர்களும் தங்கள் கருத்துக்களை கூறிக்கொள்கின்றார்கள். ஆகவே ரசிகர்களின் கருத்து தொடர்பாக தற்பொழுது லைவ் தமிழ் செய்திகள் ஆராய்ந்து வருகின்றன. அந்த தகவல்களை உடனுக்குடன் எங்களுடைய லைவ் தமிழ் செய்தியினூடாக வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம்.